ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தயிர், முட்டை, மைதா எதுவுமே சேர்க்காம இப்போ நம்ம பஞ்சு மாதிரியான கேக்கு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். அதில் 1 கப்பு ரவா போட்டிருக்கேன். ஒரு 3/4 கப் ஜீனி போட்டுக்கலாம். ரெண்டையும் கொரப்பாகவும் இல்லாமல் பட்டாவும் இல்லாமல் நம்ம ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக பால் ஊற்றி, நான் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதை ஊற்றி நம்ம இதை பாலோடைய இந்த ரவாவை நல்லா இட்லி பதத்துக்கு நம்ம இதை கரைச்சி எடுத்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கரைச்சிக்கலாம். இது இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஆக்கிட வேண்டாம். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இது அப்படியே 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம மூடி போட்டு வச்சுடுவோம். இப்போ இந்த கேக்குக்கு நம்ம ஃபுட் கலர்லாம் சேர்க்க போகிறதில்ல. நம்ம இப்போ ஒரு பேனை எடுத்துக்கிட்டு ஜீனி 2 கப்பு போட்டுக்குவோம். நான் 2 கரண்டி சீனி போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நம்ம இப்போ கேரமல் செஞ்சுக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, அப்புறம் கேக்கு கசக்கும். நம்ம கேரமல் பண்ணுறது தான் இப்போ இதில் நம்ம முக்கியமாக இதில் நம்ம கருக விட்டுறாமல் நம்ம இதை செய்யணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், அழகான ப்ரௌன் கலரில் வருது. இது கருக விட்டுறாமல் இந்த கலர் நமக்கு போதும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கவனமாக ஊற்றிக்கோங்க. மேலெல்லாம் தெரிக்கும், கையிலலாம். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இந்த சூட்லேயே இருக்கட்டும். இது அப்படியே நல்லா ஆறட்டும். நம்ம கேக்குக்கு எந்த ஃபுட் கலரும் சேர்க்க போகிறதில்ல. இந்த கேரமலை தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவா நல்லா ஊறி வந்துருச்சு. பாருங்கள், ரவா ஊறி வந்துருச்சு. இதில் நம்ம இன்னும் சில ஜாமான்கள் சேர்க்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம காய்ச்சி வச்ச கேரமல் நல்லா ஆறிடுச்சு. அதை நம்ம இதோட கலந்துக்கலாம். பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் பால் பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் 10 ரூபா பாக்கெட்டு கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், அதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் கலக்கிற மாதிரி கலங்க. நல்லா பீட் பண்ணி விடலாம். பீட் பண்ணால் தான் நமக்கு கேக்கு நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ ரோஸ் எசன்ஸு ஒரு 1/4 மூடி ஊற்றிக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பால் ஊற்றிக்குவோம். அதையும் நம்ம அது கூட கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஃப்ரூட்டிஸ்க்கு சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போதான் கேக்கு நல்லா பஞ்சு போல் இருக்கும். இப்போ எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு 1/4 கப்பு ஊற்றிக்கலாம். அதையும் அது கூட சேர்த்துட்டு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எந்த எண்ணத்தில் கேக்கு செய்ய போகிறோமோ அந்த எண்ணத்தில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா தடவி விட்டுக்கலாம்.
இப்போ அதில் 1 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு அந்த எண்ணெய் மேலேயே அதையும் நல்லா தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கேக்கு வந்து ஒட்டாமல் வரும். இப்படி நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த கேக்கு மாவை அந்த எண்ணத்தில் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் குக்கரை ஹீட் பண்ணி வச்சுட்டேன். குக்கர் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ வந்து அந்த கேக்கு சட்டியை தூக்கி நம்ம அது உள்ளார்க்க வச்சுடுவோம். பார்த்து கவனமாக வைங்க. இப்போ வந்து கேக்கு வாரம் போட்டுக்க வேணாம், விசிலும் போட வேணாம், வெயிட்டும் போடாதீங்க. இப்போ 10 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் அது மேலே கொஞ்சோண்டு ஃப்ரூட்டு தூவிக்கி விட்டுக்கிறேன். அப்புறம் நட்ஸையும் நான் போட்டுக்கிறேன். அதில் மேலே நட்ஸு இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்கிட்ட நட்ஸ் இருந்துச்சு, அதனால் நான் அதை போட்டுக்கிறேன். இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே மூடி வச்சு ஒரு 30 நிமிஷம் மூடி இருக்கட்டும். பாருங்கள், இப்போ கத்தியை விட்டு பாருங்கள், கேக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை மாற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி கத்தி விட்டோன்னே இறங்குதுண்டு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த பாருங்கள், நல்லா சைட்லலாம் பாருங்கள் என்னாண்டு நல்லா பஞ்சு மாதிரி இருக்குண்டு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.